மறையூர் அருகே வாகவரை எஸ்டேட்டில் லக்கம் நியூ டிவிஷனில் எஸ்டேட் தொழிலாளியின் வீட்டை எஸ்டேட் மேனேஜர் அடித்து உடைத்த சம்பவத்தில் எதிர்ப்புகள் அதிகரித்துள்ளது. இதன் பாகமாக பிஜேபி தரப்பில் சம்பவ இடத்திற்கு சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மறையூர் அருகே லக்கம் நியூ டிவிஷனில் தோட்ட தொழிலாளியின் வீடை எஸ்டேட் மேனேஜர் தலைமையில் சேதப்படுத்திய சம்பவத்தில் எதிர்ப்புகள் அதிகரித்துள்ளது. லக்கம் நியூ டிவிஷனில் தொழிலாளியான காளிதாசன் என்பவரின் லயத்தில் உள்ள வீடுதான் 3 நாட்களுக்கு முன்பு எஸ்டேட் மேனேஜர் தலைமையில் சேதப்படுத்தியது. வீட்டின் மேல்கூரை முழுவதுமாக சேதப்படுத்திய பின்பு இவர்கள் பூட்டை உடைத்தனர். சம்பவத்தில் எதிர்ப்புடன் பிஜேபி தொண்டர்கள் முன்வந்தனர். இதன் பாகமாக பிஜேபி தலைமையில் கண்டன ஊர்வலம் நடத்தப்பட்டது. தகவல் அறிந்து தேவிகுளம் எம்எல்ஏ எஃப் ராஜா சம்பவ இடத்திற்கு வந்து பரிசோதனைகள் நடத்தினார். தொழிலாளியின் புகாரை தொடர்ந்து மறையூர் காவலர்களும் விசாரணை நடத்தி வருகின்றனர். எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் தோட்ட தொழிலாளியின் வீட்டை சேதப்படுத்தியதிலும் பூட்டியதிலும் மற்ற தொഴിലാളികൾക്കിടയിൽ കടുமையான എതിർപ്പും അധികരിത്തുള്ളത്. ഇന്നലെ ഇവിടുത്തെ ഒരു തോട്ടം തൊഴിലാളിയായ കാളിദാസ് എന്ന ആളുടെ വീട് ഉണ്ടായിസം കാണിച്ച് മാനേജറായ ഇവിടുത്തെ അസിസ്റ്റന്റ് മാനേജർ കുത്തി പൊളിച്ച് അവിടെ ആ വീട് നാശമാക്കിയിരിക്കുകയാണ്. ഞങ്ങൾ ഇന്ന് വീട് നേരിട്ട് സന്ദർശിച്ചിട്ട് വന്നിരിക്കുകയാണ്. ഇദ്ദേഹത്തിന് ആരാണ് ഈ അധികാരം കൊടുത്തിരിക്കുന്നത്? പാവപ്പെട്ട തോട്ടം തൊഴിലാളികളുടെ ചോര നീരാക്കി ഇവിടെ തേയില നുള്ളി അത് കൊണ്ടുവന്ന് കമ്പനി വിലയ്ക്ക് വിൽക്കുമ്പോൾ ആ ശമ്പളം ആണ് ഈ പറയുന്ന ഈ മാനേജർ മേടിച്ച് AC റൂമിലിരുന്ന് സൂഹിക്കുന്നത്. അതേ തോട്ടം തൊഴിലാളിയെ തന്നെ ദ്രോഹിക്കുന്ന നിലപാട് ഈ മാനേജ്മെൻറ്റ് ഇങ്ങനെ വന്നാൽ ഇതിനെതിരെ ശക്തമായിട്ട് ഭാരതീയ ജനതാ പാർട്ടിയും BMS-ഉം നമ്മൾ സമര പോരാട്ടങ്ങൾ നടത്തും. ഞാൻ ഈ മാനേജരോട് ഒരു ചോദ്യം മാത്രമേ ഞാൻ ചോദിക്കുന്നുള്ളൂ. ന്യൂസ് ബ്യൂറോ, മറയൂർ.